தொலைக்காட்சியில் மகுடம் நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குபவர்கள் சுத்த சன்மார்க்க நிலையம் மற்றும் OPR கல்வி நிறுவனங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, மரணத்தைக் கொன்ற மகான். இந்த புண்ணிய பூமியின் கடலூர் மாவட்டம் வடலூரில் முன்னாள் சென்னை மாகாண முதல்வர் உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வள்ளலாரின் கொள்கைகளில் கொண்ட ஈர்ப்பின் காரணமாக சுத்த சன்மார்க்க நிலையம் வடலூர் நிறுவனர் உத்தமர் ஓமந்தூரார் அவர்கள் தமது அரசியல் வாழ்க்கைக்கு பிறகு வடலூருக்கு வந்தார். வள்ளலார் குருகுலம் பள்ளியை நிறுவி 19 ஆண்டு காலம் நேரடி நிர்வாகம் பார்த்தார். அதனை இறுதியில் 1969 அருட்செல்வர் மாமனிதர் பொள்ளாச்சி டாக்டர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்தார். எண்ணற்ற பழைய ஆலயங்களுக்கு திருப்பணி செய்தவர். அரசியல், ஆன்மீகம், தொழிற்கல்வி நிறுவனங்கள் என பல்துறையிலும் ஆற்றல்மிக்க ஆளுமையாக விளங்கிய அருட்செல்வர் அவர்கள் வள்ளலார் நிறுவிய சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் ஆகிய தெய்வ நிலையங்களில் திருப்பணிகளை மேற்கொண்டு வள்ளலார் அருளிய 6000 திருவருட்பா பாடல்களுக்கும் தக்கவர்களைக் கொண்டு 10 தொகுப்புகளாக உரைவிளக்கப் பெருநூல்களை வெளியிட்டு விநியோகம் செய்து நாடெங்கும் சன்மார்க்க சங்கங்கள் உருவாவதற்கும் அவை நிலைத்து நிற்பதற்கும் உற்ற துணையாக விளங்கியவர். அந்த வகையில் அருட்செல்வரின் உள்ளத்தில் தாக்கத்தை உருவாக்கிய வள்ளல் பெருமான் வாழ்ந்த வடலூர் மண்ணில் அருட்செல்வர் ஐயா அவர்களின் உத்தரவை ஏற்று திரு டாக்டர் ரா. செல்வராஜ் அவர்கள் OPR பண்ணை நிர்வாகத்திலும் பிறகு பள்ளி நிர்வாகத்திலும் தம் முழு உழைப்பையும் ஆற்றலையும் அர்ப்பணித்தவர். அவரது அயராத உழைப்பும் தன்னம்பிக்கையும் ஒரே ஒரு உயர்நிலை பள்ளி இருந்த இடத்தில் பல்துறை சார்ந்த கல்லூரிகளையும் கூரை கொட்டாரங்களாக இருந்த வகுப்பறைகளை பெரும் கட்டிடங்களாக மாற்றியவர். படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி அறிவை கொடுத்தவர். வருடதோறும் மருத்துவ முகாம் நடத்தியவர். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியவர். சுத்த சன்மார்க்க நிலையத்தின் செயலாளர் மற்றும் OPR கல்வி நிறுவனங்களின் தாளாளர் டாக்டர் ரா. செல்வராஜ் அவர்களின் 80வது பிறந்தநாள் சதாபிஷேக அமுத விழா மற்றும் திருமதி ஜெயலட்சுமி செல்வராஜ் அவர்களின் பிறந்தநாள் விழா மே 12ஆம் தேதி 2025 திங்கள்கிழமை அன்று காலை விருதாச்சலம் பழமலை நாதன் ஆலயத்தில் கொண்டாடி மகிழ்ந்த தருணம் மற்றும் அவர் கடந்து வந்த பாதையை மகுடம் நிகழ்ச்சி மூலம் இப்போது காண்போம்.